இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാസിனை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ஸோ இதுக்கு மேல வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ் எனக்கு வந்து இந்த பசங்கிட்ட வேணவே வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்தால் எதெல்லாம் வேணாம்னு சொல்லுவீங்க? என்னது இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் இந்த பசங்கிட்ட இருக்கவே கூடாது, திஸ் இஸ் அ லெட் டவுன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது வந்து அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க வைக்கிறாங்க. நம்ம எனக்கு எது வேணுமோ அதுதான் சொல்லுவோம். அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க வைக்கிறாங்க, அதான் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு பிடிக்காதான் நான் சொல்றேன். பிடிக்காது வந்து சும்மா யார் கலரிங் பண்ணா நீட்டா ஒரு கலர் பண்ணா ஓகே. ப்ளூ, ஆரஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி. அப்புறம் ஹேர் வந்து நிறைய இந்த சைடு ஃபுல்லா வைக்கிறது, பிள்ளைங்க அந்த மாதிரி தான் பிள்ளைங்க மாதிரி இருக்கணுமா இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது. இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்காது, கடுப்பாக தான் ஆகும். அந்த ஹார்ன் தான் ரொம்ப இரிட்டேட் ஆகும். சில ஹார்னில் ரொம்ப வியர்டாக இருக்கும், அது மட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஷோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பின்னாடி இரிட்டேட் ஆகி காண்டாடுறது சனியனே திட்டுறது நாம தான். அப்படி ஓகே. ஸோ அதை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது தானே பண்ணுறாங்க, ஆனால் அது இம்ப்ரெஸே கிடையாது. அது இம்ப்ரெஸே கிடையாது. அவங்கள பொறுத்த வரையும் சரி நாங்கள் போகிறோம், நம்மளை வந்து பார்க்கணும் அப்படிங்கன்னு பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு வந்து நான் என்ன இதில் போயிட்டுருப்போனே தெரியாது. வேலையில் போவோம், இல்லை ஏதாச்சும் ஒரு டென்ஷனில் பயத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம். அவன் கத்திட்டு போயிடுவான், டே ஏன்டா கத்துற பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் நம்ம வந்து அதுக்கு இது ஃபீல் பண்ணிட்டுருப்போம், லைக் பயந்துட்டு இருப்போம். நினைப்பாங்க இந்த விஷயத்த அவட்ட சொன்னா நம்மகிட்ட சண்டை போடுவான்ட்டு. அது அவங்க சொல்லாம வேற யாராவது தெரிஞ்சு நாங்க சண்டை போடுறதுக்கு பதிலாக அவங்களே சொல்லிட்டா லைட்டா சண்டை போட்டுட்டு அப்புறம் சமாதானம் ஆயிடுவோம். அந்த லைட்டு சண்டை போடுறது வந்து பெருசா இருக்கே நீங்க போடுறதெல்லாம். இல்ல எப்படி இருந்தாலும் நம்ம லைட்டா சண்டை போட்டா அடுத்து நம்ம பேசிடுவோம், பேசாமலாம் இருக்க மாட்டோம். எந்த ஆட்டிடியூட் வந்து இம்ப்ரெசிவா இருக்கும்? பாய்ஸ் பண்ணுற விஷயத்தில் இம்ப்ரெசிவ் மீன்ஸ் ஆஃப் லைக் பீயிங் ஃப்ராங்க் அண்ட் பொலைட். லைக் நீ வந்து உண்மையை சொல்ல, அதே விதத்தில் நீ எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அதை நீட்டாக பொலைட்டாக கன்வே பண்ணால் இட்ஸ் நைஸ். தட்ஸ் இட். அப்போ வந்து சில பேர் வந்து ரொம்ப ரேஷாக இருக்காங்களா? என்ன மாதிரி ரேஷாக இருக்காங்க? பொலைட்டாக இல்லாமல் இந்த சென்ஸ், இந்த ஆப்போசிட் சென்ஸ். ஆப்போசிட் சென்ஸ் மீன்ஸ் ஆஃப் லைக் ஒரு விஷயத்தை வந்து பொலைட்டாக ஸ்டார்ட் பண்ண கன்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், என்ன நீ என்ன பண்ணணும்னு கேட்குறேன், நான் உனக்கு வந்து எவ்வளோ மெதுவாக சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் நீ என்ன பண்ணணும்னு கேட்குற அப்படின்னு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆகிட்டு அந்த அட்மாஸ்பியரே இதாகிடுது. ஓகே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம், ஒன்றும் இல்லைம்மா இதுதாம்மா நான் சொல்ல வந்தேன், நீ இதை சேஞ்ச் உண்மையாக உட்கார வச்சு எடுத்து சொல்லணும், இல்லைன்னா ரேஷாக இருக்கக்கூடாது. முக்கியமாக நம்மளை கண்டுக்காத பசங்களை தான் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டுக்காதெல்லாம் எந்த மாதிரி? நம்ம பார்க்குறோன்னு தெரிஞ்சு பார்க்காம சீன் போட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி பசங்க. சீன் போடணும், சீன் போட்டால் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. சீன் இல்லை, சில பேர்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு பார்க்குதுன்னு சொல்லிட்டு பேசலாம் வருவாங்க. அப்பெல்லாம் வராமல் பார்த்தாலும் கண்டுக்காம அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாய்ஸ். அப்போ அது எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எந்த மாதிரி சிக்னல் கொடுப்பீங்க? சரி ஓகே அது வந்து ஆட்ரிபியூட் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி. எப்படி கேள்வி? மாசான கேள்வியா? சொல்லுங்க. ஏன்னா சிக்னல் மீன்ஸ் நமக்கு பிடிச்சா சும்மா பார்ப்போம்ல, அப்படி பொண்ணுங்க பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சால் நிறைய பசங்க வந்து என்ன சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி உடனே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து வாலண்டியராக பேசுவாங்க. பட் அப்படிலாம் பேசாமல் ஒரு பொண்ணை வந்து பேச வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாய்ஸ். லவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா பாய்ஸ் பிடிச்சது சொல்றேன். ஷர்ட் வந்து 2 பட்டன் ஓப்பன்ல இருக்கும், அந்த மாதிரி பாய்ஸ் பிடிக்கும். பியர் வச்சு பிடிக்கும், சும்மா சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி. சாம்பார் அப்போ பியர்ட் இல்லாதவங்களா சாம்பாரா? அப்படி சொல்லவில்ல, சாம்பார்னா கேர்ள்ஸை பார்த்தா ஒரு கெத்தா இருக்கணும், என்னன்னாலும் கொஞ்சம் ஓப்பனாக பேசணும், பயம் இல்லாமல் அந்த மாதிரி பேச, அந்த மாதிரிலாம் பிடிக்கும். பீர் அடிக்கணும், எதுவுமே அடிக்காம எல்லாம் இருக்கக்கூடாது முகத்து. பீர் அடிக்கணும் மக்களே, பீர் அடிக்கணும். தண்ணி அடிக்கக்கூடாது, ஐ மீன் ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாது. அடிக்கலாம் பியரு எப்பயாச்சும். ஏன் எல்லா பேரும் பியர்லேயே இருக்கீங்க? வேற ஏதாவது திஸ் வோட்கா டெக்கீலா அந்த வந்து குட் ஃபார் ஹெல்த், வைன் இஸ் குட் ஃபார் ஹெல்த், வைன் அடிக்கலாம். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்களா? இல்லை அது ஆக்சுவலாக எனக்கு தெரியும், கொஞ்சம் மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் எனக்கு தெரியறதுனால பியர் அடித்தா ஸ்கின் கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கும், சும்மா தான் அழகாக இருப்பாங்க பசங்க. ஸோ பீர் அடித்தா இன்னும் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. ஸ்கின் ஷைனிங்க்கு வந்துட்டு ஃபேர் அண்ட் லவ்லி அதெல்லாம் இருக்கு. பீர் அடிச்சா கேர்ள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பாய்ஸ் யூஸ்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஆமாம். பீர் அடிச்சு நீங்க கொஞ்சம் ஷைனிங்கா இருந்துக்கோங்க, இந்த மாதிரி ஃபேரன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போகாதீங்கன்ற. வைன் அடிச்சு ரெட் வைன் அடிச்சா ஷைனிங்கா இருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க ரெட் வைன். ரெட் வைன் அடிச்சா இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க.
பைக் வந்து நல்லா மாசாக வச்சுருக்கணும். கேடிஎம் R15 அந்த மாதிரி வச்சுருக்கணும். பீர் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் சும்மா கையில் தான் கலர் கலராக போடாமல் ஒரு நீட்டாக ஒரு வாட்ச்சு, நீட்டாக ஒரு ஷூ மாசாக இருக்கணும். நீட்டாக ஒரு ஷூ, அப்புறம் அதான் வாட்ச்சு மாசாக இருக்கணும். டிஷர்ட் ஷர்ட் எது போட்டாலும் நீட்டாக மாசாக இருக்கணும். பசங்க வந்து தாடி வச்சிருந்தா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். செம்மையா இருக்கும். அப்புறம் R15 பைக்ல போயிருக்கணும். ராயல் என்ஃபீல்டு அதெல்லாம் வேணாம் கெட்டா. R15 மட்டும் இதெல்லாம் வேஸ்ட். ராயல் என்ஃபீல்ட்லாம் வேஸ்ட். அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பைக்காகவே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸில் என்ன மாதிரி இருக்கு? ஓவர் பியர்லாம் இல்லாமல் ஓரளவு நார்மலாக லைட்டாக மீசை வச்சு ஒரு மாதிரி இந்த ஃபேஸ் கட்டில் சூப்பர்மேன் ஃபேஸ் கட்டில் அந்த ஃபேஸ் கட். இது எங்க இருந்து பாக்குறீங்க? எங்க இந்த ஐடியாலாம் வருது? ஐடியா வந்து எப்படி சொல்றது, நமக்கு பிடிச்ச பையன் அது அது அதை வச்சு சொல்றேன். ஸோ பியர்ட் இருக்கணும் கன்ஃபார்மா. க்ளீன் ஷேவ் பிடிக்குமா? பிடிக்கும். நமக்கு பிடிச்ச பையன் எப்படி இருந்தாலும் பிடிக்கும்ல. இப்போ ஆக்டர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நீங்க யார் எடுப்பீங்க? இந்த ஆக்டர் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி. அதல்வா. அதர்வா. ஸோ அதர்வாக்கு வந்து தாடி இல்லையா? அவர் வந்து இப்போ க்ளீன் ஷேவ்ல இருக்கு. ஒவ்வொரு மூவிக்கும் அவர் மாத்திக்கிறாரு. நீங்க மாத்திர மாதிரி. வேற ஏதாவது ஆட்டிடியூட் சும்மா இப்போ நார்மலாக ஒரு பையன் வந்து இப்படி ரோட்டில் வரான். ஸோ அவங்க வந்து எப்படி அவங்கள பார்த்தா எப்படி அது இம்ப்ரெசிவாக இருக்கும்? சில ஆட்டிடியூட்ஸ் இருக்கும்ல, சும்மா அப்படி காலர் அப்படி தூக்கி விடுறது, அப்படியே கூலர்ஸ் அப்படி போகிறது, அந்த மாதிரி எந்த ஆட்டிடியூட் வந்து விட்ஸ் வில் பி வெரி இம்ப்ரெசிவ் ஃபார் பாய்ஸ்? லைக் எங்கே போனாலும் வந்து நீட்டாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்களா போனாலே தன்னாலே திரும்பி பார்ப்பாங்க. ஓகே, பார்ப்பீங்க? பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்க? வேணாம். Subscribe to Madurai 360. Like, comment, share.